வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். தாமிரபரணி பூஜைக்கு அடுத்து 3வது முறையா ஹரியும் விசாலும் இணைஞ்சு உருவாயிருக்க படம் தான் ரத்னம். இந்த கூட்டணி மேல இருக்க எதிர்பார்ப்பை ரத்னம் படம் பூர்த்தி பண்ணிச்சா படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டா பாத்திரலாம். கதாநாயகன் விசால் அவரோட சின்ன வயசுலயே அவங்க அம்மாவை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனியோட அரவணைப்புல தான் இவர் வளர்றாரு. வளர்ந்ததுமே மத்த ஹீரோஸ் மாதிரி தான் இவரும் அநியாயத்தை கண்டா பொங்கணும்னு பொங்கி பாக்குறவெல்லாம் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கதாநாயகி பிரியா பவானி சங்கர் குடும்பத்தோட தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இவங்களுக்கு பூர்வீக சொத்துன்னு திருப்பதியில இருந்திருக்கு. தமிழ்நாடு ஆந்திராவை பிரிக்கும் போது திருப்பதி ஆந்திராவுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இவங்களோட நிலம் ஆந்திராக்கு போக இவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறப்போ அந்த இடத்த எவன் வீட்டு நிலமா இருந்தா எனக்கு என்னன்னு பாக்குற நிலத்தை எல்லாம் வாரி வலிச்சுட்டு போற 3 ரவுடி பாய்க கிட்ட கதாநாயகியோட நிலம் மாட்டுது. அந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக கதாநாயகிய கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட கண்ணுல ஹீரோயின் மாட்ட இனிமேல் இது ஏன் பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையை எடுத்து இவர் தோல் மேல போட்டு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் இந்த கதையில நடந்துச்சுங்கிறதா இந்த ஒட்டுமொத்த படமுமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். கதாநாயகன் விசால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. வழக்கமா ஹீரோயினை ஹீரோ லவ் பண்றதுக்காக தான் பின்னாடி சுத்துவாரு, காப்பாத்துவாரு. அதே மாதிரி சொதப்பாம இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. விசால் வழக்கமா நல்லா ஃபைட் பண்ணுவாரு, அது நம்மளுக்கே தெரியும். இந்த படத்துல ஃபைட்டை தவிர்த்து எமோஷன் சீன்ஸ் அவருக்கு நிறைய இருந்துச்சு. அதுல இவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு லென்த்தி டயலாக் பேசியிருப்பாரு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்படி தேங்காவை மட்டும் 2ஆ வெட்டுற அதே மாதிரி வெட்டுன்னு செம்மையா பேசியிருந்தாரு. முக்கால்வாசி தமிழ் படங்கள்ல ஹீரோயினை கவர்ச்சிக்காக யூஸ் பண்றது, பாட்டுக்காக யூஸ் பண்றதுன்னு வெறும் டாலா தான் வச்சிருந்தாங்க. பட் இந்த படத்துல அப்படி பண்ணாம விசாலுக்கு நிகராகவே பிரியா பவானி சங்கருக்குமே ரோல் கொடுத்திருந்தாங்க. அதையுமே இவங்க செம்மையா பண்ணிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல நடிச்ச சமுத்திரகனி, யோகி பாபு, ஓஜி மகேந்திரன் மத்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே கேட்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரிப்பீட் மோட்ல கேட்கலான்ற மாதிரி எந்த சாங்குமே இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நார்மலா தான் போட்டிருந்தாங்க. படத்துல பீட்டர் ஹின், கனல் கண்ணன், திலீப் சுப்புராயன், விக்கினி 4 ஸ்டன் மாஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. 8 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. இவ்வளவு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துமே எதுவுமே புதுசாவும் இல்ல, யதார்த்தமாவும் இல்ல. வழக்கமான ஹரி படங்கள்ல ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஷாட் மட்டும் தரமாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். வழக்கமா ஹரி படங்கள்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனா இந்த படத்துல யோகி பாபு இருந்துமே காமெடி ஒர்க் அவுட் ஆகல. வழக்கமான ஹரி படங்கள்ல இருக்க ஃபைட் சீக்வன்ஸை விட இந்த படத்துல ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. அது எல்லாமே பயங்கர வயலண்டா ரத்தம் தெறிக்கத்தான் இருக்கு. ஏதோ கறிக்கடைக்காரன் ஆட்டை வெட்டுற மாதிரி வர்றவன் போறவன் எல்லாத்தையும் ஹீரோ போட்டு வெட்டி தள்ளிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. இது லாஜிக்கால அடைக்கிறன்ற மாதிரி சமுத்திரக்கனியை ஒரு எம்எல்ஏவா காட்டியிருப்பாங்க. அவர் முழு நேரமா விசாலுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா எம்எல்ஏவோட ஆளா இருந்தா போது எத்தனை பேத்த வேணா எந்த ஸ்டேட்ல வேணா வெட்டலாம்னு எதுவும் சட்டம் இருக்கோ? இப்படி ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. என்னதான் இந்த படத்துல ஒரு சில சென்டிமெண்ட் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் படத்துல இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த ரத்தமும் ஓவர் டோஸ் ஆக்கி படத்தையே கெடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தை குடும்பத்தோட பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை வரும். அது மட்டும் இல்லாம ரத்தம் தெறிக்க ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்கு. ஒரு சீன்லாம் ஒருத்தன் தலையை வெட்டி அப்படியே கையில பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ரொம்பவே மூர்க்கமான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால குடும்பத்தோட பார்க்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களோட கால் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போனாலும் ரத்தம் தெறிக்க கொஞ்சம் கொடூரமாவே இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நீங்க ரத்னம் படம் பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வழியில சந்திக்கும் வரை டட்டா பை பை. ஓட்டா.